Hello guys, இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல் flagship phone தான் இருக்கு. Vivoவோட புது Vivo X70 Pro ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு. சோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரஷன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சோ பாக்ஸ் மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து X70 Pro co-engineered with Zeiss வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதுமே கொடுக்கல, நல்லா க்ளீனா வந்து கொடுத்திருக்காங்க. பாக்ஸ் பின்னாடி பாத்தீங்கன்னா இதோட வேரியன்ட் அப்புறம் என்ன கலர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்க கலர் பாத்தீங்கன்னா காஸ்மிக் Black அப்புறம் 8+256GB வேரியன்ட் தான் வந்து இருக்கு. அப்புறம் இதோட சார் வேல்யூமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெச்ஆர் பார்த்தீங்கன்னா 1.21, பாடி சார் பார்த்தீங்கன்னா 1.09. சரி ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை ஃபஸ்ட் வந்து எடுத்துப்போம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா X60 கொடுத்த மாதிரி அதே சேம் டைப் ஆஃப் பெரிய பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்த மாதிரி வேறு லெவலில் நிறைய ஆக்சசரிஸ் வந்து இருக்கும். சரி ஓகே, இப்போ நம்ம இதோட சீலை ஃபஸ்ட் வந்து கட் பண்ணிப்போம். ஓகே, இதை கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபோனை வந்து வெளியே எடுப்போம். ஸோ வாவ், ஃபோன் வந்து செம்மையாக இருக்குது. சரி, இதை எடுத்து இப்போதைக்கு சைடில் வச்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஃபோன் பார்த்திங்கன்னா நல்லா லைட் வெயிட்டாக எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. இப்படி புக்கை ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நார்மல் கேஸ் தான். அப்புறம் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சார்ஜர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் சார்ஜர் தான் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபோனை ஃபஸ்ட்டு எடுப்போம். இதெல்லாம் அங்கே ஓரமாக வச்சுட்டு இப்போ நம்ம ஃபோனோட இந்த கவரை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பீல் பண்ணுவோம். வாவ், செம ஃபீல். வாவ், பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் ஃபினிஷ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரி ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். இன்றைக்கி நம்ம வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம். கரூர் விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் விவோவோட அஃபிஷியல் ஆத்தரைஸ்ட் ரீட்டைல் ஷாப். இங்கே எல்லா டைப்ஸ் ஆஃப் விவோ ஃபோன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. எல்லா விவோ ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க லைவ் டெமோ ஆப்ஷன் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கேஷ்பேக் ஆஃபர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. கேஷ்பேக் ஆஃபர்ஸ் போக இவங்க பர்சனலாக நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து பண்ணித்தராங்க. அப்புறம் விவோட அஃபிஷியல் ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா கரூரில் இங்கே மட்டும்தான் கிடைக்கும். வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விவோட அஃபிஷியல் ஆக்சசரிஸ் வந்து கிடைக்காது. அப்புறம் எல்லா ஃபோன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இவங்க இஎம்ஐயுமே வந்து வச்சுருக்காங்க. இஎம்ஐலையுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைனான்ஸோட இஎம்ஐயுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விவோ ஃபோன் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக விவோ எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூமை வந்து செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து ஃபுல்லாக செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோன் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வந்து அன்பாக்சிங் வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இந்த இயர்ஃபோன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், அப்புறம் நமக்கு வந்து 3.5mm to Type-C அடாப்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ லிட்டரலாக இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இருக்குது. இல்லாதது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ நம்ம ஃபோன் வாங்கினாலே போதும், அதிலே எல்லா ஆக்சரிஸுமே இருக்குது. எல்லா பிராண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா விவோவை பார்த்து கற்றுக்கணும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆக்சரிஸ் இருக்கணும். ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சார்ஜரே வந்து தூக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதோட டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸில் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் டெக்ஸ்சர்ட் மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபோன் வந்து செம ப்ரீமியமாக இருக்குது. டச் பண்ணுறதுக்கும் செம ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஃபோன் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காமிச்சேன். அவங்க பார்த்த உடனே வந்து மிரண்டுட்டாங்க. அவங்களுக்கு இதோட டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சி போயிருந்துச்சு. ஆனால் சைடில் வந்து மெட்டல் யூஸ் பண்ணுறாங்களா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ தட் மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம் ட்ரே இருக்குது. இந்த சிம் ட்ரேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டூயல் சிம்க்கான சப்போர்ட் இருக்குது. ஆனால் வந்து மைக்ரோ SD கார்டுக்கான சப்போர்ட் இல்லை. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோஃபோன் இருக்குது. இங்கே Type-C போர்ட் இருக்குது. இங்கே ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே கொடுக்கல, க்ளீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டன், அதுக்கு மேலே வால்யூம் கீஸ் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டச் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் நல்லா இருக்குது கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா சைஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா செம பக்காவாக இருந்துச்சு. இதான் வந்து பர்ஃபெக்ட் சைஸ், ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப குட்டியாகவும் இல்லை. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் இதோட டிசைன் வந்து செம சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இதோட டிசைன். முன்னாடி டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டர் கன்சோல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கர்வ்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கர்வ்டு ஸ்க்ரீன் கொடுத்தனால ஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு வந்து சைட் பசல்ஸுமே சுத்தமாக தெரில. அப்புறம் சின் சைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக குட்டியாக தான் வந்து இருக்குது. ஸோ முன்னாடி டிசைனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து வேறு லெவல் ப்ரீமியமாக வந்து இருக்குது.
அடுத்து இதோட டிஸ்பிளே பற்றி பார்ப்போம். ஸோ இதோட டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச். இதில் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1300 நிட்ஸ் வரைக்குமே கொடுத்துருக்காங்க. நல்லா அவுட்டோர் விசிபிலிட்டி அப்போது டிஸ்பிளேல சுத்தமாக எந்தவித பிரச்சனையுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா HDR10+க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சாம்சங்கோட லேட்டஸ்ட் E5 AMOLED டிஸ்பிளே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட், ப்ரொஃபஷனல், பிரைட், அப்புறம் கலர் டெம்பரேச்சருமே நம்ம வந்து மாற்றிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. வேறு லெவல். நமக்கு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்மார்ட் ஸ்விட்ச் வந்து இருக்குது. நமக்கு வந்து ஃபோர்ஸ்டு 120 ஹெர்ட்ஸ் வேணும்னாலுமே நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ராசர்னு வரையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் வந்து மீடியாடெக்கோட ஃப்ளாக்ஷிப் சிப்பான மீடியாடெக் டிமென்சிட்டி 1200 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Vivo X60 Pro கம்பேர் பண்ணும்போது இது ஒரு சின்ன டவுன் கிரேட் மாதிரி நமக்கு வந்து தெரியும். ஏன்னா Vivo X60 Proவில் பார்த்தீங்கன்னா Snapdragon 870 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் இதில் வந்து டிமென்சிட்டி 1200 யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃபோனில் லிட்டரலாக எல்லா சூப்பரான ஸ்பெக்ஸுமே வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு கேமராலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் காஸ்ட் கட்டிங் கோர்ஸில் நமக்கு வந்து டிமென்சிட்டி 1200 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிமென்சிட்டி 1200 ஒரு மோசமான சிப்லாம் கிடையாது. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிப்பு தான். அது பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட ப்ரைம் கோர் வந்து Cortex A78ல் பில்ட் பண்ணனால பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 6 நானோமீட்டரில் செஞ்சனால பவர் எஃபிஷியண்ட்டாகவுமே இருக்கும். ஸோ அதனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா தாராளமாக போதும் தான் நான் வந்து சொல்லுவேன். அடுத்து பேட்டரின்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 4450 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனுக்கு வந்து போதும் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா இதில் நமக்கு வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிப்செட் வந்து 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணனால நல்லா பவர் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பாக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ்க்கான சார்ஜருமே வந்து கொடுத்துட்டாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா குயிக்காக ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிடும். அடுத்து இந்த ஃபோனோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டான அதோட கேமராஸ் பற்றி பார்ப்போம். அதோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP சோனியோட ஃப்ளாக்ஷிப் சென்சரான சோனி IMX766 சென்சர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 MP இதுவுமே சோனி சென்சர் தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. 12 MP 2x போர்ட்ரேட் லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 MP அல்ட்ரா வைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 MP 5x பெரிஸ்கோப் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 32 MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பிரைமரி கேமராவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன் இருக்கனால வீடியோ எடுக்கும்போது செம ஸ்டேபிளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோ லைட் ஷாட்ஸ்க்கும் செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கேமரா சாம்பிள்ஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி இதோட கேமராவில் என்னென்ன சாஃப்ட்வேர் அப்புறம் இது என்னென்ன மோட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இதோட கேமராஸ் பற்றி நம்ம பேசிக்கிட்டே போகலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ இந்த ஃபோனில் வந்து போட பார்க்குறேன். நமக்கு லெஃப்ட் சைடு தானே பார்த்தீங்கன்னா நைட் மோட் இருக்குது. நைட் மோட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 லென்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேறு லெவல். அல்ட்ரா வைட்னா அல்ட்ரா வைட் 2x 5x இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக 2xல இருக்குது. நம்ம 5xல கூட போர்ட்ரேட் ஷாட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். வேறு லெவல். பட் பர்சனலாக நான் வந்து உங்களை வந்து அந்த 2x ஷாட்ஸில் தான் வந்து எடுக்க சொல்லுவேன். அதான் வந்து ஸ்வீட் ஸ்பாட். அப்புறம் ஃபோட்டோ இருக்குது. ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 60x வரைக்குமே போய்க்கலாம். வீடியோவில் நம்ம மேக்ஸிமம் 15x வரைக்குமே போய்க்கலாம். மோரில் தான் மற்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் போர்ட்ரேட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. அது உங்களுக்கு காமிக்கிறேன். போர்ட்ரேட் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஸ்டைல்ஸ் வந்து இருக்குது. நேச்சுரல், அப்புறம் வின்டேஜ், என்ன மாதிரி ஏகப்பட்ட மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபில்டருமே நமக்கு வந்து போர்ட்ரேட்டில் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. போர்ட்ரேட் மோடுக்கு தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபோனு நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் வீடியோவில் மேக்ஸிமம் எது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவில் மேக்ஸிமம் நம்ம வந்து 4K 60 எடுக்க முடியும். 4K 60 24 FPS வேணாலுமே நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதான் பார்த்தீங்கன்னா இந்த கிம்பிள் ஸ்டெபிலைசேஷன். ஸோ அதுவுமே நம்ம வந்து போய்க்கலாம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா கேமரா லென்சஸில் நமக்கு வந்து ஜெய்ஸோட T-Star கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்புறம் லேசர் ஆட்டோ ஃபோக்கஸுமே வந்து கொடுத்துருக்காங்க ஃபோக்கஸிங்க்கு. சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள் ஷாட்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்து இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வெல் நோனான ஃபன் டச் ஓஎஸில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஃபன் டச் ஓஎஸ் பற்றி நிறையா வாட்டி பேசியாச்சு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபன் டச் ஓஎஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நமக்கு டிஃபால்ட்டாக லெஃப்ட் ஸ்வைப் பண்ணால் கூகுள் ஃபீட் இருக்குது. அப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுளோட மெசேஜிங் ஆப், கூகுளோட டயலர் ஆப் தான் வந்து டிஃபால்ட்டாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அதோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் வந்து எதில் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அபவுட் ஃபோன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 11 தான் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்டெண்டட் ரேம் ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ நம்ம 4 GB வரைக்கும் எக்ஸ்டெண்டட் ரேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டல் ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 12 GB. அப்புறம் விவோ என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த X70 சீரீஸ்லேருந்து 3 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வரும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 11 இருக்கா, 12, 13, 14, ஸோ 3 ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வந்துடும். ஸோ சூப்பர். அப்புறம் இந்த ஃபோனோட ஹாப்டிக் ஃபீட்பேக் பற்றியுமே சொல்லி ஆகணும். இதோட ஹாப்டிக் ஃபீட்பேக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே இந்த ஃபோனில் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ஃபோனோட ப்ரைஸிங் எவ்வளோன்னு பார்த்துடலாம். இந்த ஃபோன் வந்து ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன், 8+256. ஏன்னா அந்த ஃபோனை நான் வந்து லான்ச்சுக்கு முன்னாடியே அன்பாக்ஸ் பண்ணுறதுனால எனக்கு சரியாக தெரியல. 8+256 GB ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50,000 ருபீஸ்க்கு இந்த ஃபோன் வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்துன்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நமக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வித காம்ப்ரமைசஸும் இல்லை, எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்குது. இதோட டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட கேமராஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அண்டர் 50Kல இதில் தான் வந்து பெஸ்ட் கேமராஸ் இருக்குன்னு நான் வந்து சொல்லுவேன். அப்புறம் டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. பேட்டரி லைஃபும் கண்டிப்பாக தாங்கும், நல்லா சாலிடாக தான் வந்து இருக்கும் நான் வந்து எதிர்பார்க்குறேன். அப்புறம் இதில் என்ன தான் மீடியாடெக் டிமென்சிட்டி 1200 யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிப் தான். ஸோ அதிலெல்லாம் எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்புறம் இந்த ஃபோன் வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.